கமெண்ட் நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, பெண்கள் வந்து இந்த அலிமோனி வாங்குறது ஒரு பிஸ்னஸ் மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ மேரேஜே ஒரு பிஸ்னஸ் ஆகிடுதுன்னு. See, it is actually not true. சரிங்களா? நான் இப்போ வந்து ஒரு பெண் வந்து ஒரு கோர்ட்டில் போய் எனக்கு 1 கோடி அலிமோனி வேணும் அப்படின்னு கேட்ட உடனே 1 கோடி அலிமோனிலாம் வந்து எந்த கோர்ட்டும் கொடுக்காது. ஸோ அந்த ஹஸ்பண்டோடைய அவரோட ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறாருனா ஐடி ரிட்டர்ன்ஸ் காட்டணும், பேங்க் பேலன்ஸ் காட்டணும், அவர் இப்போ என்ன தொழில் செய்கிறாரு, அவரோட வருமானம் என்ன, அவருக்கு என்னென்ன சொத்து இருக்குது அப்படிங்கிற இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கோர்ட் வந்து ஃபஸ்ட்டு வாங்கிக்கும். அதே மாதிரி ஒய்ஃபும் கொடுக்கணும். ஒய்ஃபும் அவங்க தரப்பில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களோட அந்த ஒர்க் டீட்டெயில்ஸு, எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ அவங்க சம்பாத்தியம் பண்ணுறாங்க, அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, அவங்க பேரில் என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே கணவன் மனைவி 2 பேரும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கோர்ட் வில் கம் டு அ கன்க்ளூஷன். ஓகே, ஸோ இந்த ஒய்ஃப் வந்து இவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கலாம், அவங்க ஆல்ரெடி இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அப்போ அந்த குழந்தைகளும் ஒய்ஃப் கிட்ட இருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த குழந்தைங்களோட மெயின்டெனன்ஸ்க்கு எவ்வளோ கொடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாம் 2 பேரோட இன்கம் 2 பேரோட பேக்ரவுண்டை பேஸ் பண்ணி தான் ஒரு கோர்ட் டிசைட் பண்ணுமே வழிய ஒரு பெண் வந்து 5 கோடியோ 10 கோடியோ 50 லட்சமோ எவ்வளோ கேட்டாலும் கோர்ட் கொடுத்துரும் அப்படிங்கிற இந்த ஒரு மித் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பிரேக் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஆலிமோனிங்கிறது ஒரு பிஸ்னஸ், மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு வந்து சொல்கிறது அடுத்த ஒரு மித்து. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் கோர்ட்டில் உண்மையாகவே பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பேசிக் மெயின்டெனன்ஸ் 10,000 அப்படிங்கிற ஒரு பேசிக் மெயின்டெனன்ஸ் கூட பெண்கள் வந்து வாங்க முடியாமல் அவ்வளோ வந்து சிரமப்படுறாங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் வருஷக்கணக்காக இந்த ஒரு மெயின்டெனன்ஸ்க்காக கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு வந்து அந்த மெயின்டெனன்ஸ் பணம் கிடைக்கிறதுல வந்து கொஞ்சம் தாமதமாகும். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இது ஒரு பிஸ்னஸ், மேரேஜ் பிஸ்னஸ். பெண்கள்லாம் அலிமோனியை வச்சு ஒரு மேரேஜ் பண்ணி உடனே வெளில வந்து பணம் கேட்குறாங்க அப்படிங்கிறதே முதல்ல ஒரு ரொம்ப ரொம்ப தவறான ஒரு புரிதல். எக்ஸப்ஷன்ஸ் ஆர் நாட் எக்ஸாம்பிள்ஸ்.